வணக்கம். வெரண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் 2026 பிப்ரவரி 16ல இருந்து 21 வரைக்கும் நடந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 குளோபல் சவுத்ல நடந்த முதல் பெரிய ஏஐ மாநாடு. 20க்கும் மேல வெளிநாட்டு தலைவர்கள், 60க்கும் மேல வெளிநாட்டு அமைச்சர்கள், 500க்கும் மேல ஏஐ லீடர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நியூஸை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நியூஸோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற சிலபஸ் ரிலவன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் யூனிட் 1 சயின்ஸ்லையும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட செகண்ட் யூனிட்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். இப்போ நியூஸ் பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். ஏஐனா என்ன, ஏன் இவ்வளவு முக்கியம்? சிம்பிளா சொன்னா, மனுஷனை மாதிரி சிந்திக்கிறதுக்கு, கத்துக்கிறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு கத்து கொடுக்கறது தான் ஏஐ. இப்போ ஏஐ எங்கெல்லாம் இருக்கு? மருத்துவம்னா ஸ்கேன் பண்ணி நோயை கண்டுபிடிக்குது. விவசாயத்துல மழை கணிப்பு, விளைச்சல் கணிப்பு. படிப்புல ஒவ்வொருத்தருக்கும் தனியா கத்து கொடுக்கும். பேங்கிங்ல மோசடிய கண்டுபிடிக்குது. கோர்ட்ல தீர்ப்பு, மொழிபெயர்ப்பு. இப்படி எல்லா துறையிலையும் ஏஐ இருக்கு. ஏஐ தான் இப்போ உலகத்தை ரூல் பண்ணுது. ஆனா ஒரு பிரச்சனை என்ன? ஏஐ சில பெரிய நாடுகளும் பெரிய நிறுவனங்களும் மட்டும் கட்டுப்படுத்தினா நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பின்னாடி போயிடும். நம்ம தரவு, டேட்டா நம்ம கையில இருக்காது. அதுக்குதான் இந்தியா ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்திருக்கு. ஏஐ எல்லாருக்குமானது. ஏஐ ஃபார் ஆல். இந்த மாநாட்டோட மைய கரு, மெயின் தீம் 3 வார்த்தை. சூத்ராஸ்: பீப்பிள், பிளானட், progress. people, AI மனுஷங்களுக்காக இருக்கணும். planet, AI சுற்றுச்சூழலை காப்பாத்தணும். progress, AI வளர்ச்சி கொண்டு வரணும். AI லாபத்துக்காக மட்டும் இல்ல, சமூக முன்னேற்றத்துக்காக இருக்கணும். இந்தியா ஏஐ மிஷன் 10,000 கோடி திட்டம். 2024ல 10,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியா ஏஐ மிஷன் ஆரம்பிச்சாங்க. இதுல என்னென்ன இருக்கு? ஸ்டார்ட் அப்புக்கு உதவி, இந்தியாவிலேயே பெரிய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்ததா ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்மை தெரிஞ்சுக்கோங்க. சாவரன் ஏஐ. சாவரன் ஏஐனா நம்ம தரவு, நம்ம உரிமை. ஏஐ மாதிரிகள் இந்திய சட்டத்துக்குள்ள இந்திய முன்னுரிமை அடிப்படையில இயங்கணும். இந்த மாநாட்டுல 3 முக்கிய ஏஐ மாதிரிகள் வெளியானது. சர்வம் ஏஐ, இந்தியாவிலேயே ட்ரெயின் பண்ணப்பட்ட பெரிய லாங்குவேஜ் மாடல், கோடிங், ரீசனிங் எல்லாம் செய்யும். ஞானி ஏஐ, 12 இந்திய மொழிகள்ல வேலை செய்யற வாய்ஸ் மாடல், ஸ்லோ இன்டர்நெட் இருந்தாலும் வேலை செய்யும். பாரத் ஜென், 17 பில்லியன் பாராமீட்டர் மாடல், இந்திய மொழிகளுக்கான ஏஐ மாடல், ஆல் இம்பார்ட்டன்ட் இந்தியன் லாங்குவேஜஸ். இது என்ன காட்டுது? இந்தியா யூசர் இல்ல, கிரியேட்டரா மாறுது. இந்த மாநாட்டோட அவுட்கம் என்னன்னா, நியூ டெல்லி ஃப்ரான்டியர் ஏஐ கமிட்மெண்ட்ஸ். இதுல ஏஐ ரியல் லைஃப் இம்பாக்ட் டேட்டா பகிர்வு, மல்டிலிங்குவல் ஏஐ இவாலுவேஷன், எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங், குளோபல் சவுத் நாடுகளுக்கும் ஏஐ சரியா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி. இந்தியா சொல்ற ஏஐ நெறிமுறை. இந்த மாநாட்டுல மானவ் விஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. மானவ்னா என்ன? எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாரல், ஏ அக்கவுண்டபிள், என் நேஷனல் சாவரனிட்டி, ஏ ஆக்சசிபிள், வி வேலிட். ஒரே வரியில சொன்னா ஏஐ சட்டப்படி நெறிமுறையோட எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏஐ தொடர்பான வேற முக்கியமான சில டேர்ம்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ பை ஹர், பெண்களுக்கு ஏஐ இன்னோவேஷன் வாய்ப்பு. யுவா ஏஐ, 13லிருந்து 21 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கான ஏஐ. இந்த மாநாடு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. குளோபல் சவுத்துக்கு இந்தியா ஒரு குரல். ஏஐ சில பெரிய நாட்டோட மொனோபொலி ஆகக்கூடாது.
வளர்ந்து வர்ற நாடுகளுக்கும் உரிமை இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அதை யார் கட்டுப்படுத்துறாங்கங்கிறது தான் முக்கியம். இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 உலகத்துக்கே ஒரு மெசேஜை கொடுத்திருக்கு. ஏஐ மனுஷனுக்காக இருக்கணும், வளர்ச்சி எல்லாருக்கும் சேரணும். ஃபைனலா இந்த டாபிக்ல என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Why do we need artificial intelligence? Explain. நமக்கு ஏன் செயற்கை நுண்ணறிவு தேவை? விளக்கவும். இந்த கொஸ்டின் 2025 மெயின்ல கேட்டது. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் இல்ல. ஆனா நல்ல ஆன்சர் கொடுக்கணும்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ப்ரிலிம்ஸ்லயும் கூட இப்பெல்லாம் நிறைய ஏஐ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸை கூட கேட்கலாம். இந்த 2025 மெயின்ஸ்ல கேட்ட இன்னொரு கொஸ்டினை பார்க்கலாம். மனிதர்களை மையப்படுத்திய பாதுகாப்பு தீர்வுகளுக்கான செயற்கை நுண்ணறிவு திறனது பங்களிப்பை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஏஐ ஃபார் ஹியூமன் சென்டர்ட் சேஃப்டி சொல்யூஷன்ஸ். இப்படி ஒவ்வொரு வருஷமும் மெயின்ஸ்ல மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆவது கேட்டுடுறாங்க. ப்ரிலிம்ஸ்லையும் தான். இந்த வருஷமும் ஏஐ பத்தி கண்டிப்பா கேள்வி இருக்கு. நல்லா படிங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சட்டப்பேரவையில முதல்வர் உரையாற்றும் போது ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து மாநிலங்களுக்கு உண்மையான சுயாட்சி வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சட்டப்பேரவையில வலியுறுத்தப்பட்டுச்சு. இந்த நியூஸை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம இந்த நியூஸோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற சிலபஸ் ரிலவன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 4 பாலிட்டிலையும் யூனிட் 5 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். இப்போ நியூஸை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். இந்தியா கூட்டாட்சி நாடுதான், அதாவது ஃபெடரல் கண்ட்ரி. ஆனா நடைமுறையில பல அதிகாரங்கள் மத்திய அரசுடைய கையில அதிகமா இருக்கு. உண்மையான கூட்டாட்சினா மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரம் இருக்கணும். அப்போ தற்போதைய நிலையில இந்தியா ஒரு பாதி கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடுதான். இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல் கண்ட்ரி. இந்திய அரசியல் வரலாற்றுல நீண்ட காலமா ஓடிக்கிட்டு இருக்கிற மாநில சுயாட்சி விவாதம் மறுபடியும் தேசிய அளவுக்கு வந்திருக்கு. மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சினா என்ன? சாதாரணமா சொன்னா ஒரு மாநிலம் தன்னோட பிரச்சனைகளுக்கு தானே தீர்வு காணக்கூடிய அதிகாரம் பெறறதுதான் மாநில சுயாட்சி. அதாவது கல்வி கொள்கை, சுகாதாரம், வேளாண்மை, காவல்துறை, உள்ளூர் வரி வசூல், இதுல எல்லாம் மத்திய தலையீடு குறைஞ்சு மாநில முடிவு முக்கியமா இருக்கணும். இந்தியா கூட்டாட்சி நாடா, ஒற்றையாட்சி நாடா? வாங்க இப்போ பாலிட்டியில சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம். இந்தியா அரசியல் அமைப்பில யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? மாநிலங்கள் இருக்கு, ஆனா அமெரிக்கா மாதிரி முழு சுயாட்சி இல்ல, பிரிஞ்சு போகிறதுக்கு உரிமை இல்ல. அதாவது ஸ்ட்ராங் சென்டர் பிளஸ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாடல். ஏன் வலுவான மையம்? அரசியல் அமைப்பு உருவாக்கும் போது இந்தியா என்ன நிலையில இருந்துச்சு? பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வன்முறை, பல ராஜ்யங்கள் இணைப்பு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டகிரேஷன், உள்நாட்டு குழப்பம். அதனால அப்போதைய தலைவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாடு உடைஞ்சு போகக்கூடாது, மையம் வலுவா இருக்கணும். அதனாலதான் ரெசிஜுவரி பவர்ஸ் மத்திய அரசுக்கு, தென் எமர்ஜென்சி பவர்ஸ், ஆர்டிகிள் 356 எல்லாம் அரசியல் அமைப்புல சேர்த்தாங்க. அரசியல் அமைப்போட 7வது அட்டவணை 7th ஷெட்யூல் மூலமா அதிகாரம் பிரிக்கப்பட்டுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதிகாரங்களை 3 பட்டியலா பிரிச்சாங்க. மத்திய அரசு மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய மத்திய பட்டியல், மாநில அரசாங்கம் மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய மாநில பட்டியல், இருவருமே சட்டம் இயற்றும் பொது பட்டியல் போன்ற துறைகள் இதுல இருக்கு. யூனியன் லிஸ்ட், மத்திய அரசு மட்டுமே சட்டம் இயற்றக்கூடிய மத்திய பட்டியல். பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, நாணயம் போன்ற 100 துறைகள் இதுல இருக்கு. ஒரிஜினலி 97, இப்போ 100. ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசாங்கம் மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய மாநில பட்டியல். காவல்துறை, பொது ஒழுங்கு, சுகாதாரம், இந்த மாதிரி
61 துறைகள் இதுல இருக்கு. ஒரிஜினலி 66, இப்போ 61. கன்கரண்ட் லிஸ்ட், இருவருமே சட்டம் இயற்றும் பொதுப்பட்டியல். கல்வி, வனம், திருமண சட்டம் மாதிரி 52 துறைகள் இதுல இருக்கு. ஒரிஜினலி 47, இப்போ 52. ஆனா ஒரு கேள்வி, கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசு சட்டம் போட்டா மாநில சட்டம் ஓவர் ரைட் ஆகும். இதுவே விவாதத்துடைய மையம். 1967 தேர்தலுக்கு அப்புறம் பல மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுல அண்ணாதுரை அவர்கள் தலைமையில மாநில சுயாட்சி கோரிக்கை வலுவானது. அப்போ வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, மத்திய தலையீடு குறையணும், ஆர்டிகிள் 356 தவறா பயன்படுத்தப்படக்கூடாது, நிதி அதிகாரம் மாநிலங்களுக்கு அதிகரிக்கணும். தமிழ்நாட்டுல மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழு 1969 உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க பரிந்துரைத்தது என்னன்னா, கன்கரண்ட் லிஸ்ட் குறைக்கணும், ரெசிஜுவரி பவர்ஸ் மாநிலங்களுக்கு வழங்கணும், பினான்ஸ் கமிஷன் முறைய மாத்தணும். இது அப்போ பெரிய அரசியல் விவாதம் ஆனது. அடுத்ததா இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள் பார்ப்போம் வாங்க. ஆர்டிகிள் 356 பிரசிடென்ட்ஸ் ரூல். ஆர்டிகிள் 356 என்ன சொல்லுது? மாநிலத்துல அரசியல் அமைப்பு செயலிழந்தா மத்திய அரசு பிரசிடென்ட்ஸ் ரூல் அறிவிக்கலாம். ஆனா 1950 இருந்து 1990 வரைக்கும் பல தடவை அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டதா விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்குல கட்டுப்பாடு விதிச்சுது. தென் நிதி கூட்டாட்சி, பிஸ்கல் ஃபெடரலிசம், ஜிஎஸ்டி அறிமுகமானதுக்கு அப்புறம் மாநிலங்கள் தனியா சில வரிகளை விதிக்க முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில் மூலம் கூட்டா முடிவு. ஆனா காம்பன்சேஷன் டிலே, ரெவென்யூ லாஸ் இதெல்லாம் மாநில சுயாட்சி விவாதத்தை மறுபடியும் கிளப்பிச்சு. தற்போதைய சட்டப்பேரவை உரை முக்கிய அம்சங்கள். முதல்வர் குறிப்பிட்டது, மாநில மொழி பாதுகாப்பு, கல்வி கொள்கையில தலையீடு வேண்டாம், நிதி சுயாட்சி அதிகரிக்க வேண்டும், கூட்டாட்சி நடைமுறையில் அமைய வேண்டும். அவர் வலியுறுத்தியது, கூட்டாட்சி புத்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, நடைமுறையிலும் இருக்க வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றுல கூட்டாட்சி மாற்றங்கள். 42வது திருத்தம், மைய அதிகாரம் அதிகரிச்சிச்சு. 44வது திருத்தம், சில அதிகாரங்கள் திரும்ப பெற்றது. சர்க்காரியா கமிஷன், சென்ட்ரல் ஸ்டேட் பேலன்ஸ், புஞ்சி கமிஷன், கூட்டாட்சி பரிந்துரைகள் இதெல்லாம் கூட்டாட்சி விவாதத்தை வடிவமைத்தவை. மாநில சுயாட்சி விவாதம் ஒன்றும் புதுசு கிடையாது. 1950 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு அரசியல் திசை. ஒரு பக்கம் வலுவான மையம், தேசிய ஒருங்கிணைப்பு, மற்றொரு பக்கம் வலுவான மாநிலம், உள்ளூர் வளர்ச்சி. இந்த ரெண்டுத்துக்கும் சமநிலை தான் உண்மையான கூட்டாட்சி. இன்றைய சட்டப்பேரவை தீர்மானம், அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் வேண்டும் என்ற கோரிக்கை இந்த விவாதத்தை மறுபடியும் தேசிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. எதிர்காலத்துல அதிகார பகிர்வு எப்படி மாறும்? மாநிலங்களுக்கு அதிக நிதி கிடைக்குமா? மத்திய மாநில உறவு எப்படி இருக்கும்? இந்த எல்லாமே இந்திய அரசியலின் முக்கிய கேள்விகள். சப்ஜெக்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரெலவன்ஸ். இந்த செய்தியிலிருந்து கேள்விகள் வர வாய்ப்பு. இந்திய கூட்டாட்சி அம்சங்கள், ஆர்டிகிள் 356 விமர்சனம், நிதி கூட்டாட்சி, பிஸ்கல் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வர்சஸ் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், மத்திய மாநில உறவுகள். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். 1. In the subject enumerated in the concurrent list, both the union and states can legislate. 2. In the event of contradictions between the union and states, the state's authority will prevail. Which of the above statement is true or are false? A. 1 only, B. 2 only, C. both 1 and 2, D. none of the above, E. answer not known. Answer A. 1 only. பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற துறைகள்ல மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சட்டங்கள்ல முரண்பாடு ஏற்பட்டால் மாநில அரசுடைய அதிகாரம் மேலோங்கும். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஏ 1 மட்டும்,
பி 2 மட்டும், சி 1 மற்றும் 2, மேற்கண்ட எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. பதில் ஏ 1 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Choose the correct statements. Rajamannar Commission on Center-State Relation was established by the Tamil Nadu government in 1983. 2. The 7th schedule of the Constitution contains the 3 lists relating to the distribution of powers between the center and state. 3. The center-state relations revolve around the fulcrum of distribution of powers between center and state. 4. The powers are distributed between the union and state governments territorially. A. 1, 2 and 3. B. 1, 3 and 4. C. 2, 3 and 4. D. 1, 4 and 3. E. Answer not known. Answer C. 2, 3 and 4. இதுதான் சரியான விடை. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து ராஜமன்னார் ஆணையம் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. 2. அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வை சார்ந்த 3 பட்டியல்களை கொண்டுள்ளது. 3. மத்திய மாநில உறவுகள் அதிகார பகிர்வை மையமாக கொண்டு அமைகின்றன. 4. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்கள் பிராந்திய அடிப்படையில் பகிரப்பட்டுள்ளன. A 1, 2 மற்றும் 3, B 1, 3 மற்றும் 4, C 2, 3 மற்றும் 4, D 1, 4 மற்றும் 3. E விடை தெரியவில்லை. பதில் C 2, 3 மற்றும் 4. இது டிஎன்பிஎஸ்சியோட ஃபேவரட் ஏரியா. ஒவ்வொரு வருஷமும் ஷுவர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். லாஸ்ட் 2025 குரூப் 1ல மட்டும் மத்திய மாநில உறவுகள் பத்தி 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் சண்டே நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்ல கூட இதே டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா தீம்லையும் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. Commerce Ministry announces 7 additional measures under Export Promotion Mission. மத்திய வர்த்தக அமைச்சகம் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 7 புதிய கூடுதல் நடவடிக்கைகள் அறிவிச்சிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் நம்ம எம்எஸ்எம்இக்களை, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை உலக மார்க்கெட்ல தைரியமா போட்டி போட வைக்கணும். இந்த முடிவு ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸை பார்த்துடலாமா? ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 5 எக்கானமியிலையும், மெயின்ஸ்ல ஜிஎஸ் 3rd பேப்பரோட 3rd யூனிட்லையும் அண்ட் ஜிஎஸ் 2nd பேப்பரோட 1st யூனிட்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். நம்ம நாட்டில் 6 கோடிக்கும் மேல எம்எஸ்எம்இக்கள் இருக்கு. அதுல பல சிறு தொழில்கள், குறைந்த மூலதனம், வங்கி கடன் எடுக்கிறதுக்கு சிரமம், லாஜிஸ்டிக்ஸ் செலவு அதிகம், வெளிநாட்டு விதிமுறைகள் பூர்த்தி பண்ண கடினம், இவ்வளோ பிரச்சனைகளையும் சமாளிக்கத்தான் இந்த புதிய திட்டங்கள். எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் பேக்ரவுண்ட். இந்த மிஷன் ஏற்கனவே மத்திய அரசால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நோக்கம் என்னன்னா, இந்திய ஏற்றுமதியை $2 trillion அளவுக்கு உயர்த்தணும், எம்எஸ்எம்இக்களுக்கு உலக சந்தை வாய்ப்பு திறக்கணும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் மூலம் மார்க்கெட் விரிவாக்கம். புதிய 7 நடவடிக்கைகள் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அட்ரஸ், எம்எஸ்எம்இக்களுக்கு தடைகளை குறைக்க ரிஸ்க் ஷேர், இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஸ்பெஷல் கிரெடிட் சப்போர்ட், வெளிநாட்டில் வேர்ஹவுஸ் வச்சுக்கலாம், அங்கிருந்தே ஆர்டர் டிஸ்பேச் பண்ணலாம், கஸ்டமர் டெலிவரி டைம் குறையும். இதில் என்ன பெனிஃபிட்? அமேசான் மாதிரி மாடல்ல உலக சந்தை, ஃபாஸ்டர் ஷிப்பிங், பிராண்ட் கிரெடிபிலிட்டி. இந்தியாவின் ஏற்றுமதி நிலைமை 9 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஆல்ரெடி சைன்டு, நியர்லி 70% குளோபல் ஜிடிபி ஆக்சசிபிள், 2/3 குளோபல் ட்ரேட் ஓப்பன் டு இந்தியா. ஏற்றுமதியை மேம்படுத்த நல்ல சூழல் இப்போ உருவாகி இருக்கு. இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்தியா ஒரு ஃபெடரல் நாடு. வர்த்தகம் யூனியன் லிஸ்ட்ல, இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் ஸ்டேட் லிஸ்ட்ல. அதாவது மத்திய அரசு பாலிசி அனௌன்ஸ் பண்ணும், ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல மாநிலங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. மாநிலங்கள் தங்களுக்கான இண்டஸ்ட்ரியல் பாலிசி செட் பண்ணிக்க முடியும், எக்ஸ்போர்ட் கிளஸ்டர்ஸ் உருவாக்க முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியும். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ், லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இப்படி நிறைய பண்றோம்.
இது மாநில வளர்ச்சியோட நேரடியா சம்பந்தப்பட்டது. ஏற்றுமதி அதிகரிச்சா எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன நடக்கலாம்? இந்த நடவடிக்கைகள் MSME சர்வைவல் இம்ப்ரூவ் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ஃபாரெக்ஸ் earnings இன்க்ரீஸ், வெளிநாட்டு பணம் கையிருப்பு அதிகரிக்கும். ஜிடிபி growth. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் அப்டேட் ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்துக்கான சிக்னல். இந்தியா கிராஜுவலி மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறுது. குளோபல் சப்ளை செயின்ல முக்கிய பங்கு எடுக்குது. MSME-க்களை குளோபல் லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. சிறு தொழில் வளர்ந்தாதான் மாநிலம் வளரும். மாநிலம் வளர்ந்தாதான் நாடு வளரும். மத்திய அரசு எடுத்த இந்த முடிவு MSME-க்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். சப்ஜெக்ட்ஸ் TNPSC ரெலவன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இப்போ இந்த 2025 மெயின் கொஸ்டினை பாருங்க. இந்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைகளை கோடிட்டு காட்டுக. Outline the export promotion policies undertaken by the government of India. இவ்வளோ நேரம் நான் சொன்ன கான்டென்ட்டை வச்சு டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி பயனுள்ள காணொளிகளை காண வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த காணொளி உங்களுடைய அஸ்பைரிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.